உதகையிலிருந்து கூடலூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் பொதுத்துறை நிறுவனமான ஹிந்துஸ்தான் புகைப்பட தொழிற்சாலை செயல்பட்டு வந்தது. இந்த தொழிற்சாலையில் திரைப்படத்துறையில் பயன்படுத்தப்படும் பிலிம்கள், மருத்துவத்துறையில் பயன்படுத்தப்படும் எக்ஸ்ரே பிலிம்கள் மற்றும் இராணுவத்தில் பயன்படுத்தப்படும் பிலிம்கள் தயாரிக்கப்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில் டிஜிட்டல் பிலிம்களின் வருகையால் இந்த தொழிற்சாலை நலிவடைந்தது. இதனை அடுத்து கடந்த 2018ஆம் ஆண்டு தொழிற்சாலை முழுவதுமாக மூடப்பட்டது. தற்போது இந்த தொழிற்சாலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் நீலகிரி மாவட்ட வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளன. இந்த சூழலில் தொழிற்சாலையை சுற்றியுள்ள தலைகுந்தா, பட்பையர், பிங்கர்போஸ்ட், காந்தல் ஆகிய பகுதியைச் சேர்ந்த சிலர் திடீர் பணக்காரர்களாக மாறியிருக்கிறார்கள். வேலை வெட்டிக்கு போகாமலே அவர்கள் கையில் பணம் புரண்டுள்ளது. அவர்கள் தொழிற்சாலைக்குள் அத்துமீறி நுழைந்து ஏதோ திருட்டுத்தனம் செய்வதாக சந்தேகப்பட்ட சிலர் அது குறித்து வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். உடனே விசாரணையில் இறங்கிய வனத்துறையினர் தொழிற்சாலை வளாகத்திற்குள் ரகசிய கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்போது நள்ளிரவில் 5 பேர் கொண்ட ஒரு கும்பல் மண்வெட்டி, சாக்கு மூட்டை போன்றவற்றோடு உள்ளே நுழைந்துள்ளது. சிறிது நேரத்திலேயே மூட்டையை நிரப்பிக்கொண்ட அந்த கும்பல் வெளியே செல்ல முயன்றபோது வனத்துறையினர் அவர்களை சுற்றி வளைத்து பிடித்தனர். அவர்களிடம் கைப்பற்றப்பட்ட சாக்கு மூட்டையை பிரித்து பார்த்தபோது உள்ளே மண்ணும் கற்களும் இருந்துள்ளன. எதற்காக இவர்கள் மண்ணையும் கற்களையும் திருட வேண்டும் என விசாரணை நடத்திய போதுதான் வனத்துறையினருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த மண்ணும் கற்களும் சாதாரணமானவை அல்ல, அதில் வெள்ளி கலந்துள்ளது. பிலிம் ரோல்கள் மீது வெள்ளி பூசப்படும். இதற்காக அந்த தொழிற்சாலையில் ஏராளமான சில்வர் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது. தொழிற்சாலை மூடப்பட்டதால் அங்குள்ள மண் மற்றும் கற்களில் சில்வர் படிந்துள்ளது. இதை எப்படியோ மோப்பம் பிடித்த சுற்றுவட்டார பகுதிவாசிகள் அந்த மண்ணையும் கற்களையும் திருடி அதிலிருந்து வெள்ளியை பிரித்து விற்பனை செய்து வந்திருக்கிறார்கள். 100 கிலோ மண்ணை சலித்தெடுத்தால்தான் 300 கிராம் வெள்ளி கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 6 மாதங்களாக இந்த திருட்டு நடந்து வந்ததாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பாக ஒரு சில வாரங்களுக்கு முன் காவல்துறையினருக்கு புகார் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலரை மட்டுமே கைது செய்த போலீசார் அதன் பிறகு இந்த திருட்டை கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது. முதற்கட்டமாக சிக்கி 5 பேர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் களத்தில் இறங்கிய வனத்துறையினர் அடுத்த நாள் தொழிற்சாலைக்குள் திருட வந்த மேலும் 5 பேரை மடக்கி பிடித்திருக்கிறார்கள். அவர்கள் மீது வன பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து உதகை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் இந்த திருட்டில் வேறு யார் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற தகவலையும் வனத்துறையினர் திரட்டி வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே இந்த வழக்கில் மேலும் சிலர் சிக்கலாம் என சொல்லப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.